ட்ரம்புக்கு ஈரான் அதிர்ச்சி குடுக்குதோ இல்லையோ, நான் குடுப்பேன் பார் அப்படின்னு சொல்லி யுஏஇ வரிஞ்சு கட்டிட்டு இறங்கிருச்சு. இத விட பியூட்டி என்ன அப்படின்னா, தலைவர் 2 நாளா பஞ்சாயத்த இழுக்கல. போர் நிறுத்தம் நின்னதுல இருந்து அமெரிக்காவோட பஞ்சாயத்து எழுதுகிட்டு இருக்காங்க. யாரு? மன்னர்கள் தான். குறிப்பா யுஏஇ. விஷயம் இப்பதான் ஃபிளாஷ் ஆகுது. ட்ரம்ப் இவ்வளவு நாள் மூடி மறைச்சிருக்காரு. ஆக இந்த பெரிய மனுஷன் வேலைக்கு வரமாட்டான்டா, நம்மளே போட்டு விட்டுருவோம் அப்படின்னு மன்னர் ஆட்களே இப்ப இறங்கி செய்ய ஆரம்பிச்சிட்டார்கள். அதனால தான் 2 நாளா இந்த விஷயம் வெளியில பெருசா வந்திருக்கு. உதாரணமா நேத்து நம்மளே விரிவா பார்த்தோம். இந்த யுத்தத்துல டாலர்கள கொட்டிட்டோம். இனிமே எங்ககிட்ட சோத்துக்கோ, மருந்துக்கோ குடுக்க டாலரே இல்ல. ஒழுங்கா கரன்சி ஸ்வைப் லைன் குடு. இல்ல நான் யுவானுக்கு பெட்ரோ டாலர தூக்கிட்டு யுவானுக்கு மாறிக்கிறேன் அப்படின்னு பஞ்சாயத்து பண்ணார்கள். அதுக்கடுத்து இம்மீடியட்டாவே அடுத்த விஷயத்த ஆரம்பிச்சிட்டார்கள். என்ன அப்புட்ன்னா, அமெரிக்காவோட கோர் இடத்துலயே அடிக்கிறார்கள். எந்த அளவுக்கு அப்புட்ன்னா, குடுமிய பிடிச்சு தூக்கி வெளில வீசுறாய்ங்க. அமெரிக்க பேஸ் இனிமே நமக்கு தேவையில்லன்ட்டாய்ங்க. போடு, உருப்படியான வேலை மண்ணா அப்படின்னு ஊர் பய பூரா கத்தியிருப்பாய்ங்க. யாரு? அவங்க ஊர்லயே கத்தியிருப்பாய்ங்க. காரணம் என்னன்னா, ரொம்ப தெளிவா அவனுங்களே சொல்ட்டாய்ங்க. நான் எங்களாலேயே பாதுகாக்க முடியும் அப்படின்ட்டாய்ங்க. போடு. இத ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே செஞ்சிருக்கணும். இன்னைக்கு இந்த அடியே விழுந்திருக்காது. ஆனா லேட்டா யோசிக்கிறார்கள். ஆனா இம்மீடியட்டா டக்குன்னு பெட்ரோ டாலர் சிஸ்டத்த தூக்கி புடுவோம் ஜாக்கிரதைன்னார்கள். ட்ரம்ப் யோசிச்சு வரதுக்குள்ள டக்குன்னு அடுத்த விஷயம் பேஸையும் மாத்திருவோம், தூக்குவோன்ட்டார்கள். 3500 வீரர்கள வச்சிருக்க. அது ஒண்ணும் எங்கள காப்பாத்துற மாரி கிடையாது. அவனுங்கனால எங்களுக்கு தான் தலைவலி. அவனுங்கள ஊருக்குள்ள கூட்டிட்டு போய் ஒளிய வைக்கிறக்கே எங்களுக்கு நேரம் சரியா இருக்கு. அதுக்கடுத்து அந்த பேஸையும் காப்பாத்த முடியல. பேஸ் இருக்கிறனாலயே எங்கள அடிக்கிறாய்ங்க. அதனால உண்மைய சொல்லப்போனா, இது எங்களுக்கு பாதுகாப்பு இல்ல. இது எங்களுக்கு தலைவலி அப்டின்ட்டார்கள். அதனால பேஸ மூடிருவோம். பேஸ் அமெரிக்காக்கு இனி கிடையாது. அமெரிக்கா பேஸுகள மூடி அமெரிக்க ராணுவத்த வெளியேத்திருவோம். அப்படின்னு இப்ப மன்னர் குடும்பம் தீவிரமா யோசிக்க ஆரம்பிச்சிருக்கு. இது மட்டும் கிடையாது. அமெரிக்கா நவீனமான ஆயுதங்கள வித்தா போதும். நீ வந்து இங்க துப்பாக்கிய தூக்கிட்டு எங்களுக்கு பாதுகாப்புலாம் குடுக்க தேவையில்ல. நாங்களே பார்த்துக்குவோன்ட்டார்கள். இந்த நவீனமான ஆயுதம் அப்டின்னா F-35 போன்ற விமானங்கள் விக்கிறது மட்டும் கிடையாது. ரிமோட்டையும் சேர்த்து குடுக்கணும். ரிமோட்ட நீ வச்சுக்கிட்டு விமானத்த மட்டும் தரேன் அப்டின்னா லாய்க்படாது அப்படின்னு அந்த இடத்துலயும் அடிக்கிறார்கள். இப்ப ட்ரம்ப் பேச்சுவார்த்தைன்னு வந்தா, ஒண்ணு ரிமோட்டோட F-35 விக்கிறேன் பேஸ் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லலாம். இல்ல அப்டின்னா பேஸ நான் காலி பண்ணிட்டு போறேன். ரிமோட்டையும் தரல, விமானத்தையும் தரல. உன்ன நீயே பாதுகாத்துக்க அப்படின்னு சொல்லலாம். அது அமெரிக்காவுக்கு கூடுதல் சிக்கல். இவர்கள் அடுத்து எங்க போவார்கள்? ரஷ்யாட்ட போலாம். சீனாட்ட போனா மன்னருக்கு தான் சிக்கல். அதனால ரஷ்யாட்ட போலாம், பிரான்ஸ்ட்ட போலாம், இந்தியாட்ட வரலாம். பல நாடுகளுக்கு ஆயுத ஆப்ஷன விரிவுபடுத்துவார்கள். ஒட்டுமொத்தமா கண்ட்ரோல் இல்லாம போயிரும். அப்ப பேஸையும் வெளியில ஏத்திட்டு, ரிமோட்டோட F-35யும் குடுக்கணும். ட்ரம்ப் அடிக்கடி மைலேஜோட பல காய்கள நகர்த்துவாரு. இந்த தடவ அவருக்கு மைலேஜ் இந்த சைடு சுத்தமா எடுக்க முடியாத ரேஞ்சுக்கு தூக்கிட்டு போய் வச்சுட்டாய்ங்க. அதுவும் இவ்வளவு சீக்கிரம் வச்சுட்டாய்ங்களப்பா! 2 நாள்ல பட்டு பட்டுன்னு நடவடிக்கை எடுக்குறாய்ங்க. இந்த பயலுக எப்பயுமே இதுல சமத்து. ஒரு விஷயத்த ஆரம்பிச்சார்கள் அப்டின்னா, படார் படார்ன்னு ஒரு 8 மணி நேரத்துல ரெகுலரா வொர்க்க ப்ராக்ரஸ்ல காட்டி தூக்கி வீசிருவார்கள். ஆனா பயப்புள்ளைக இப்பதான் விஷயம் வெளில வருது. அமெரிக்கா கிட்ட அதாவது நஷ்ட ஈடு குடுக்கணும், கரன்சி ஸ்வைப் லைன் குடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஈரானோட யுத்த நிறுத்தத்துல இருந்தே பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிருக்கார்கள். அமெரிக்கா பெரிய அளவுல புடி குடுக்காம இருந்திருக்காய்ங்க. அங்க ஒரு சிஸ்டம் இருக்கு. அந்த சிஸ்டத்துல நீங்க எலிஜிபிள் இல்ல. அமெரிக்க சிஸ்டத்துல எலிஜிபிள், நான் எலிஜிபிள்னு ஒரு கேட்டகரியே இல்ல. அமெரிக்காவுக்கு தோணுச்சுன்னா தூக்கி மடியில வச்சுக்குவான். தோணாட்டி தூக்கி பக்கத்துல வச்சுக்குவான். இதுக்கு நடுவுப்பட்ட காலம்னு இருக்கும். அப்ப ஒரு பயலும் கிட்ட வரக்கூடாதுன்னு ஒரு கடுமையான ரூல்ஸ போட்டு வச்சுக்குவான். ரூல்ஸ நீயே படி, படிச்சு பாத்துட்டேன். ஒண்ணும் எனக்கு செட் ஆகலையா? அப்ப நீயே கிளம்பி போய்க்க. அப்படிங்கிற மாரி ஏதாவது ஒரு ரூல். அந்த டிவிஷன்ல நீங்க வரல. இருந்தாலும் ஸ்பெஷலா எது பிரசிடென்ட்டோட பவர வச்சு உங்களுக்கு தரோம் அப்படின்னு. அத வச்சு நாக்கு கூட வலிக்க முடியாது. ஏன்னா அந்த பட்ஜெட் ரொம்ப கம்மி. யுஏஇ போன்ற நாடுகளுக்கு அந்த பட்ஜெட் பத்தாது. இது ஏதோ பாகிஸ்தான் மாரி பிச்சைக்கார பயலுகளுக்கு வேணா பத்துமே ஒழிய, யுஏஇ மாரி நாடுகளுக்கு ரெகுலரான கரன்சி ஸ்வைப் லைனே வேணும். அப்பதான் அவர்களால தாக்கு பிடிக்க முடியும். நீ அத குடு அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்திருக்காய்ங்க. எப்ப? ஈரானோட யுத்த நிறுத்தத்துல இருந்து பேசிக்கிட்டு இருந்திருக்காய்ங்க. ட்ரம்ப் பெரிய அளவுல கண்டுக்கல. அமெரிக்க சிஸ்டம் பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது ஊருக்கே தெரியும். அவன் பேசுறேன் அப்படின்னா பேசுவான், பேசுவான், பேசிக்கிட்டே இருப்பான். 14 வருஷம்லாம் பேசுவான். அட பாவி! இப்பயாச்சும் வழிக்கு வாடான்னா வரமாட்டான். இப்ப என்ன அவசரம் அப்படிம்பாய்ங்க. அப்ப என்னடா 100 வருஷம் பேசுவியாடா அப்படின்னா, வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சிம்பிளா போவாய்ங்க. அவனுங்க சிஸ்டம் அவ்வளவு காம்ப்ளிகேட்டடு. ஆனா பைபாஸ் பண்ணி அவர்கள் இம்மீடியட்டா ரூல கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார்கள். இப்படி மன்னர் குடும்பத்தை அலக்கழிச்சுட்டாய்ங்க. யுத்த நிறுத்தமே முடிய போகுது.
இது சரிப்பட்டு வராது. டக்குனு யுத்தத்த போட்டாய்ங்க அப்புட்ன்னா, அதுக்கு நடுவுல நம்ம கத்தி பேசலாம் ஒரு பயலுக்கு புரியாது. குறிப்பா ஈரானுக்கு புரியாது. ஏன்? அவனுங்க தளபதிகள் தனித்தனியா இயங்க ஆரம்பிச்சுருவாய்ங்க. அப்புறம் நம்ம பொழப்பு நாறி போயிரும்ன்னு தான் ஒரு 3 நாள், 4 நாள் முன்னாடியே மன்னர் குடும்பம் ஆரம்பிச்சு பெரிய அளவுல காட்டுத்தனமா இறங்கி அடிக்கிறார்கள். இதுல அமெரிக்கா எதிர்பார்க்காது இவர்கள் பெட்ரோல் டாலர் சிஸ்டத்த கை வைப்பார்கள் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கல. இந்த கரன்சிஸ் பைப்லைனுக்கே தொங்கிக்கிட்டு இருப்பார்கள் அப்படின்னு நினைச்சார்கள். போயா லூசு பயலே அப்படின்ட்டு டக்குனு பெட்ரோ டாலர கை வச்சார்கள். இப்போ ஒரு படி மேல போய் அமெரிக்க பேஸே எங்களுக்கு தேவையில்லன்ட்டாய்ங்க. இதுவல்லவா அருமை. இத ட்ரம்ப் சுத்தமா எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. ஆனா ட்ரம்ப்போட டீம பொறுத்தவரையும், உலகம் பூரா உள்ள ராணுவ வலிமையை குறைக்கிறோம்னு தான் நாங்க சொன்னோம்ல. எப்ப? ஃபர்ஸ்ட் எலக்ஷன் அப்பயே சொன்னார்கள். ஒருவேளை இங்கேருந்து குறைக்க வேண்டிய சூழ்நிலை வந்தா, அந்த டார்கெட்ட அச்சீவ்டுன்னு நாங்க போஸ்ட் ஒட்டிக்குவோம்ப்பா. எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்ட்டாய்ங்க. அடப்பாவிங்களா! உங்க ஊர் அரசியல் பயாலஜிக்கு இப்பயே தயாராயிட்டீங்களாடான்னா, நாங்க எப்பயுமே தயாருன்ட்டாய்ங்க. அப்ப ட்ரம்ப் இந்த விவகாரத்துல வம்பு பண்ண போறார் அப்படின்னு சரியா தெரியுது. இந்த வம்பு எவ்வளவு தூரம் போகும், யார் ஜெயிப்பா அப்படிங்கிறத விரிவா நம்ம வழக்கம் போல இங்க வந்து பார்த்துப்புடுவோம். நண்பர்கள் ஃபைனலா உண்டு அப்படின்னு சில நண்பர்கள் சொல்றீங்க. சில நண்பர்கள் சொல்லிட்டு லீவ் போட மாட்டியா அப்படின்னு கேட்கிறீர்கள். எதற்கும் தேவை இருக்காது. பொசுக்கு பொசுக்குன்னு வந்து பார்ப்போம்.